بسم الله الرحمن الرحيم. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் இந்த ஏகத்துவம் என்ற அவனுடைய கொள்கையின்பால் மனிதர்களை கூடுதலான எண்ணிக்கைகளோடு இதன்பால் வழிகாட்டிக் கொண்டு இருக்கிறான். அதே நேரத்திலே ஏகத்துவத்திற்கு வந்த, இஸ்லாத்திற்கு வந்த முஸ்லிம்கள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனையோ பேர்கள் தாங்களை அறியாமலேயே இந்த உயர்தரமான கொள்கை விட்டு செல்லக்கூடிய நிலைகளையும் பார்க்க முடிகிறது. ஒரு கோணத்திலே இந்த இஸ்லாத்தின்பால் மக்கள் ஈர்க்கப்பட்டு வருகின்ற நிலையையும், இன்னொரு புறத்திலே இந்த இஸ்லாத்திலே இருந்து வெளியேறுகின்ற நிலையையும் நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் சில பேர் ஆய்வு செய்து இந்த மார்க்கம் சரியான ஒன்றுதான், இதிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று எண்ணி வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் ஒன்றுமே தெரியாமல் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வந்துவிட்டு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதேபோன்று பரம்பரைகளாக நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதில் இருந்து விலகிச் செல்லக்கூடியவர்களாகவும் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்போம் என்றால், இந்த மார்க்கத்திலே நாம் நிலையாக இருப்பதற்கும், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கும், நம்முடைய மரணம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அமைவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் விலகிச் செல்வதற்கு அடிப்படையான ஒரு காரணம், இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகின்ற, காட்டி தந்திருக்கக்கூடிய மார்க்க கலாச்சாரத்தை விட்டு வெளியேறியது. என்றைக்கு ஒருவர் இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு வெளியேறுகிறாரோ, மார்க்கம் காட்டி தருகின்ற இந்த நல்ல விஷயங்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளுகிறாரோ, அன்றில் இருந்து அவருடைய ஈமானும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு வெளியேறுகிறது. ஒருவரை நீ சிலை வணங்கு என்று சொன்னால் நம்மை போன்ற முஸ்லிமுக்கு கடுமையாக கோபம் வரும். நீ விபச்சாரத்தில் ஈடுபடு என்று சொன்னால் அதைவிட உச்சகட்டமாக கோபம் வரும். அல்லது மார்க்கம் தடுத்த, பயங்கரமாக தடுக்கக்கூடிய ஒன்றை நீ செய் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த முஸ்லிமாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்ட்ட வந்தா இப்படி சொல்ற என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. அதனாலதான் ஷைத்தான் நம்மள்கிட்ட நேருக்கு நேராக வந்து மோதலாம் இல்லை, நீ சிலைய வழிபாடு செய் என்று நம்மள்கிட்ட வந்து சொல்ல மாட்டான். குர்ஆனை நீ தூக்கி போட்டு எரி அந்தெல்லாம் நம்மள்கிட்ட சொல்ல மாட்டான். ஹதீஸ் எல்லாம் நீ பின்பற்றாத என்று நம்மள்கிட்ட சொல்ல மாட்டான். அது எல்லாத்தையும் தாண்டி குர்ஆனுடைய விஷயத்துல அதனுடைய எழுத்துக்களை ஒரு பேப்பர்ல எழுதலாமா எந்த அளவுக்கு கூட சிந்தனைகளை நமக்கு கூடுதலாகத்தான் அவன் காட்டி தந்திருப்பான். அதே நேரத்தில் இவ்வளவு உயர்வாக மார்க்கத்தில் எண்ணத்தை வைக்க வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடிய அளவிற்கு ஷைத்தான் நமக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தினாலும், இன்னொரு விஷயத்தில், கலாச்சார விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வேறு ஒரு கோணத்தில் தள்ளிக்கிட்டே போயிருவோம். அப்படி தள்ளிக்கிட்டு போகும்போது நம்மை அறியாமலேயே இஸ்லாம் தடுத்த அந்த ஷிர்க் நம்மள்கிட்ட வந்துடும். நம்மை அறியாமலேயே இஸ்லாம் தடுத்த அந்த விதாத்துகள் நம்மள்கிட்ட வந்துடும். நம்மை அறியாமலேயே மோசமான, கேடுகட்ட, மார்க்கம் கடுமையாக கண்டிக்கக்கூடிய கலாச்சாரங்கள் நம்மள்கிட்ட வந்துடும். எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மோசமான கலாச்சாரத்தில், எவ்வளவு அசிங்கமான கலாச்சாரத்தில், எவ்வளவு கேடுகட்ட கலாச்சாரத்தில், நம்முடைய அறிவை கூட அடகு வைக்கக்கூடிய கலாச்சாரத்தில் நாம மூழ்கி இருக்கிறோம் என்பது ஒரு சில நடைமுறைகளை பார்த்தால் விளங்கும். அதை கொஞ்சம் விரிவாக சொன்னா நமக்கு அது நாவு கூசும் அல்லது அசிங்கமாக தெரியும்.
ஆனால் மார்க்கம் என்ற அடிப்படையில் நம்மள நிறைய பேர் இதை செய்யறதான் செய்யறோம். என்ன விஷயம்? பூ புனித நீராட்டு விழா. நம்முடைய நடைமுறை பாஷையில சொன்னா கூட ஒவ்வொரு ஆளும் அசிங்கப்படுத்தும், அசிங்கமாகத்தான் இருக்கும். ஒரு பெண்ணு முதலாக வயசுக்கு வருகிறாள், அவளுக்கு மாதவிலக்கு துவங்குகிறது. இதை ஊர் முழுவதும் வால்போஸ்ட் அடிச்சு அந்த பிள்ளையுடைய போட்டோக்களை ஒட்டி என் வீட்டுக்கு வாங்க என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு ஆயிரும். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டா, நம்ம ஆளே போய் நம்முடைய முஸ்லீம்கள் வேறு ஒரு வார்த்தையில சொல்லுவோம், என் புள்ள வீட்டுல உட்கார்ந்துட்டா அல்லது வயசுக்கு வந்துட்டா என்று சொல்லி வீடு வீடாக அழைக்கக்கூடிய கலாச்சாரம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பிரமத கலாச்சாரம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை எவ்வளவு முட்டாளாக ஆக்கிறது, நம்மளை எவ்வளவு கூமுட்டையாக ஆக்கிறது. நமக்கு அறிவு இருந்தோம், நீ தாண்டா இந்த உலகத்திலேயே படுபயங்கரமான முட்டாள் என்று நம்முடைய வாயிலேயே எப்படி சொல்ல வைக்கிறது நீங்க பாருங்க. நம்முடைய வீட்டில் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, தாய்மார்கள் இருப்பாங்க, இவங்களுக்கும் மாசம் மாசம் வரத்தான் செய்யும். நம்முடைய அக்கா தங்கச்சியும் இது போன்ற நிலைப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட என்ன செய்யணும்? இத போய் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட மானம் இல்லாம ஒரு வீட்டுல போய் என் பிள்ளைக்கு இப்படி மாத விலக்கு வந்துருச்சு, அதான் எனக்கு அர்த்தம். இதை போய் சொல்றமே, ஒரு அறிவுள்ளவன் இதை சொல்லுவானா? மாசம் மாசம் நம்முடைய குடும்பத்தில் நடக்குத யாராவது போய் இதை சொல்லுவோமா? ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி விருந்து வைப்போமா? என் மனைவிக்கு இப்படி, என் பிள்ளைக்கு இப்படி, என் தாய்க்கு இப்படி, என் அக்காவுக்கு இப்படி வந்தது அப்படின்னு மாசம் மாசம் சொல்லுவோமா? இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நம்முடைய ஆலிம் சாவும் இதுக்கும் போய் பாத்தியா ஓடுவார். எதுக்கு? இந்த பூ புனித நீராட்டு விழான்னு ஒருத்தன் சமைஞ்சதுக்கு ஒரு விழா நடத்துறானே, அதுக்கு போய் நம்ம ஆளு பாத்தியா ஓடுவார், வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தியா ஓடி அதுக்கு சாப்பாடு சாப்பிட்டு வாழாரு. இதை சொன்ன ஆலிம் சாக்கெல்லாம் திட்டுதீங்களா அப்படின்னு வேற கேள்வி. என்ன முட்டாள்தனமா நடக்கிறத முட்டாள்தனம் என்று சொல்லலன்னா நாம எப்படி முஸ்லீமா வாழ முடியும்? நாம எப்படி மோமினா வாழ முடியும்? இது திட்டுவது அல்ல. ஒரு சமுதாயம் தரிகிட்டு செல்கிறது. ஒரு சமுதாயம் தரிகிட்டு செல்வதற்கு இந்த ஆலிம்கள் தலைமையேற்று நடக்கிறார்கள். இதை சொல்வதற்கு சொல்லாமல் இருந்தா தான் வைக்கப்படணும். சொல்வதற்கு கூச்சப்பட தேவையில்லை, சொல்லணும், தெளிவாக எடுத்து சொல்லணும். அப்ப ஒரு கலாச்சாரத்தில் நாம விழுந்து விட்டதினால், பிரமத கலாச்சாரத்தில் நாம சென்று விட்டது காரணத்தினால் நம்முடைய அறிவு எங்க போகுது? நம்முடைய சிந்தனைகள் எங்க போகுது? ஒரு அசிங்கத்தை கூட நாகரிகம் என்று நினைக்கிறோமே, ஒரு அவமானத்தை கூட சரியான ஒரு செயல் என்று நினைக்கிறோமே, ஒரு அசிங்கத்தை நன்மை என்று நாம நினைக்கிறோமே. இந்த அளவுக்கு போயிடுச்சா? எவ்வளவு மோசமா போயிடுச்சு? இஸ்லாம் இதற்கு அற்புதமான ஒரு வழியை காட்டுகிறது. இந்த பிரமத கலாச்சாரங்கள், இன்ன பிற சகோதரர்களுடைய கலாச்சாரங்கள் என்றைக்கு உங்களுடைய கலாச்சாரமா ஆகிறதோ அப்ப ஈமான் இருக்காது, அப்ப இஸ்லாம் இருக்காது, அப்ப அறிவு இருக்காது, அப்ப சிந்தனை இருக்காது, நீ மோமினாக இருக்க மாட்டேன். இதுக்குத்தான் பிரமத கலாச்சாரங்கள் நம்மள்கிட்ட கொஞ்சம் கூட வரக்கூடாது, எல்லா விஷயத்திலும் வரக்கூடாது என்று இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் இறங்குறது, லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் இன் துபது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். நீங்க உங்களுடைய உள்ளத்துல மறைத்து வைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் வல்ல அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிப்பான், மறுமையில கேள்வி கேட்பான். எதை பற்றி மனசுக்குள்ள நினைக்கிறோமே, சிந்தனையில ஓடுத, மூளையில ஓடுத, ஒவ்வொரு விஷயமா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குத, இவைகள் அனைத்தையும் மறுமையில அல்லாஹ் உங்கள்கிட்ட விசாரிப்பான். அவன் நாடினால் தண்டிக்கலாம், அவன் நாடினால் மன்னிக்கலாம். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் படைத்தவன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறங்குற உடனே நபி தோழர்கள் நபி இடத்துல வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்றாங்க, மா குன்னா நுதீகு பில் அமல், அமல்கள்ல நாங்க ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மா நுதீகு மின் சியாம், எங்களால இனிமேல் நோன்பு வைக்க முடியாது, எங்களால இனிமேல் தொழ முடியாது, எங்களால் இனிமேல் ஹஜ் செய்ய முடியாது, வணக்க வழிபாடுகள் எதையுமே செய்ய முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய சிரமமான ஒரு காரியத்தை அல்லாஹ் தந்துட்டான். ஏன் இப்படி சொல்லணும்? ஏன் நபி தோழர்களை இப்படி பலவழிக்கணும்? இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்ட அந்த செய்திகள் தான் என்ன? எதை செஞ்சாலும் அல்லாஹ் கேட்பேன் என்று சொன்னார்.
அதுல ஒரு நியாயம் இருக்குது. உலகத்துல ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் நின்று நிதானமாக செய்வோம். மனசுக்கு அந்த கட்டுப்பாடு உண்டா? ஒவ்வொரு ஆளுடைய மனசுல நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய மனசை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1008 விஷயங்கள் இந்த உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்காது. மனசுல அவ்வளவு மோசமான எண்ணங்கள் அல்லது நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் நம்முடைய மனசு படக்கூடிய பாடு இருக்குது. அந்த ஒரு மணி நேரத்தில் உள்ள செய்திக்கு மாத்திரம் அல்லாஹ் விசாரிப்பான் என்றால் யாரால முடியும்? யாரால சொர்க்கம் போக முடியும்? எல்லாருமே நரகத்தான் போயிடுவோம். நாம அமல் செய்து என்ன புண்ணியம்? நாம நன்மைகள் செய்து என்ன புண்ணியம்? விடிய விடிய தொழுது என்ன புண்ணியம்? எல்லாமே போயிருமே. மனசுல இல்லாமையா இருக்கும். விடிய விடிய தொழுது இருப்போம். தொழுது முடிச்சுட்டு பள்ளியாசலுக்கு வெளியே வரும்போது முதல் போறான் பாரு அப்படின்னு நினைப்போம். ஒருத்தன் போவான், அவன் அப்படி மனசுக்குள்ள அப்படியே ஒரு சிந்தனை வரும். இன்னொருத்தன் அப்படி நின்றுட்டு இருப்பான், கடன் கொடுத்தான் கேட்டுருவானோ அப்படின்னு இந்த சைடு போவோம். ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறோமா இல்லையா? ஒரு பெண்ணும் போவோம், பரவாயில்லையா சுமாரா இருக்குது, இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்குது, அந்த பிள்ளை அதை நம்ம கட்ட வேண்டிய பிள்ளை எவனும் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறான். இவ்வளவு என்ன ஓட்டங்கள் உள்ளத்துல அப்படி ஓடிட்டே இருக்குதுல்ல. இது அப்படியே அல்லாஹ் எடுத்து மறுமையில நம்மளை காட்டினான்னு வைங்களேன். ரப்புல் ஆலமீன் எப்படி எடுத்து காட்டுதான்? நீ இப்படிலாம் நினைச்சியா? அந்த ஆளை பத்தி இப்படி நினைச்சியா? இந்த பிள்ளைய பத்தி இப்படி நினைச்சியா? இந்த குடும்பத்தை பத்தி இப்படி நினைச்சியா? போற ஆளை பத்தி இப்படி நினைச்சியா அப்படின்னு கேட்டா யாராவது சொர்க்கம் போக முடியுமா? யாராவது நம்ம நம்முடைய அமல்களை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் எப்படியா என்ன சொர்க்கத்தில் உள்ள தண்ணீரே அப்படி நினைக்க முடியுமா? அதை விட கூடுதலா மனசு செய்த அந்த கசப்புகள், மனது நினைத்த அந்த சங்கடங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஓட விடுவானே. அப்ப என்ன செய்யறது? இது எல்லாம் சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்க செய்ததை பற்றி இறைவன் கேட்டால் பிரச்சனை இல்லை, எங்களுடைய உள்ளத்தில் உள்ள செய்திகள், நாங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பானா? எப்படி? எங்களால முடியாது, எங்களால முடியாது. ஒரே வார்த்தையில சொல்றாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னப்பா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதே போன்று நீங்க சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கும், அவருடைய நபிமார்களுக்கு அவங்களுடைய வேதத்தில் அல்லாஹ் இறக்கி வைப்பான். அந்த வேதத்தை கேட்ட உடனே சமயனா அசைனா, நாங்க கேட்டோம் மாறு செய்வோம் என்று அவங்க சொன்னாங்க. இத மாதிரி நீங்க சொல்ல போறீங்களா? நீங்க இத மாதிரி வசனத்தை கேட்ட உடனே நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம், இதுக்கு நேர் மாறாதான் செய்வோம், குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், நபி வழிக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று யூத கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அத மாதிரி நீங்க பேச போறீங்களா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிட்டு சொல்றாங்க, இது அவர்களுடைய பாலிசி, அவருடைய கலாச்சாரம். உங்களுடைய மூமினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சமயனா வாத்தானா, நாங்கள் கேட்டோம் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நீங்க சொல்லுங்க. இப்படியே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் அதற்கு இன்னொரு வழியை அல்லாஹ் தருவான். உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல, உங்களுக்கு சிரமமா இருக்குது இல்ல, அல்லாஹ் ஏதோ உங்க தலையில ஒரு சுமையை இறக்குறான் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், அதுக்கு நீங்க மாற்றமா நடக்க கூடாது. யா அல்லாஹ் நாங்க செய்ய மாட்டோம் என்று நீங்க சொல்லாதீங்க, நாங்க கட்டுப்படுவோம். நீ ரப்புல் ஆலமீன், நீ எஜமானன், நாங்கள் அடிமைகள், ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள். நீ ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைச்சவன், நீ எதை நினைச்சாலும் செய்யலாம், எங்களால ஒன்னோடு போட்டி விட முடியாது. அந்த ஆற்றல், அந்த அதிகாரம், அந்த சக்தி, அந்த வல்லமை எங்களுக்கு இல்ல. ஆனா நாங்க பாவப்பட்டவங்க, நாங்க பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று உன்னுடைய இயலாமை இறைவன்கிட்ட காட்டு. நான் கட்டுப்படுவேன் யா அல்லாஹ், நீ சொல்லிட்ட மாறு செய்ய முடியாது, ஆனாலும் எங்களுடைய நிலையை நீ கொஞ்சம் பாரு யா அல்லாஹ், எங்க நிலையெல்லாம் உனக்கு தெரியவில்லை யா அல்லாஹ் என்ற அர்த்தத்தில் நீங்க சொல்லுங்க. மாறு செய்யணும் நினைச்சு நீங்க பேசாதீங்க என்று ரசூலுல்லாஹ் இந்த உபதேசம் சொன்ன உடனே நபி தோழர்கள்லவா உடனே அவர்கள் அதே மாதிரி சொல்றாங்க, சமயனா வாத்தானா யா அல்லாஹ் நாங்க கேட்டோம் நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஆயத்தை இறக்குறான். அதுக்கு வசனத்தை அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வசனமா இறக்குறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தானா. அந்த வசனம் ஒவ்வொன்னா வருது. என்ன? எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவனுடைய சக்திக்கு மீறி நாம சோதிக்க மாட்டோம். நீ உள்ளத்துல நினைக்கிறீங்களப்பா, உள்ளத்தை நினைக்கிறது நான் நினைச்சா கேள்வி கேட்பேன், கேட்க மாட்டேன்னு நினைக்காத. மனசுல நினைக்கிறதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்காத. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு உள்ள சக்திக்கு உட்பட்டு நான் சோதிப்பேன்.
அவனுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை நான் சோதிப்பேன், அவனை மன்னிப்பேன், தண்டிப்பேன், அது என்னுடைய அதிகாரம், கூடுதலா சோதிக்க மாட்டேன் அப்படின்னு ஆயத்தை இறக்கிட்டு நீங்க இப்படி துஆ செய்யுங்க. எப்படி துஆ செய்யணும்? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா யா அல்லாஹ், நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மறந்தோ செய்துவிட்ட அந்த தப்புக்கு எங்களை பிடிச்சு விடாதே யா அல்லாஹ். சொல்லுடா, இப்படி சொல்லு. மனசுல உள்ளதெல்லாம் நீ எப்படி கேட்கறது? இப்படியா கேட்கறது? என்ன நான் மனசுல எதனா நினைப்பேன் நீ கேட்கலாமா? அப்படி கேட்காத, அது உனக்கு லாய்க்கு இல்ல, உனக்கு அதுக்கு தகுதி இல்ல. ரப்புல் ஆலமீன் அவன் கேட்பான். அப்ப எப்படி கேட்கணும் அல்லாஹ்ட்ட? யா அல்லாஹ் தெரியாதனமா நினைச்சிட்டேன் யா அல்லாஹ், ஏதோ தெரிஞ்சா நினைச்சிட்டேன் யா அல்லாஹ், தப்பு தவறுமா என் மனசுல வந்துகிட்டே இருக்குது யா அல்லாஹ், என்ன பிடிச்சிடாத, என்ன தண்டிச்சிடாத, என்ன கஷ்டப்படுத்திடாத, என்ன நரகத்துல போட்டுறாத, இப்படி கேளு. அல்லாஹ் அப்படியே சொல்லித்தாரான். இதை நபி தோழர்கள் சொன்னார்கள் என்ற வரலாறுகளை சஹீஹ் முஸ்லிம் போன்ற நூல்கள்ல பார்க்கலாம். எதுக்கு சொல்றோம்? ஒரு வசனத்தை சொன்னா மூமினுடைய கலாச்சாரம் என்ன, ஒரு ஆயத்தை சொன்னால் மூமினுடைய கலாச்சாரம் என்ன, உடனே கேட்டோம் அப்படின்னு வரணும். நாங்க கட்டுப்படுறோம், முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுறோம். நம்மள நிறைய பேரை பார்க்கலாம், இது எல்லாம் யாருக்கு முடியும்? முஸ்லிம் சொல்லுவோம், மூமின் சொல்லுவோம், இது எல்லாம் யாருக்கு முடியும்? இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, நீங்க வேணா 4 பேர் செஞ்சுட்டு போங்க. அப்ப நீ என்ன முஸ்லிமா? ஒரு முஸ்லிமுடைய வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வர முடியுமா? வந்தால் அவன் மூமினா இருக்க முடியுமா? மூமினுடைய கலாச்சாரம் குர்ஆனுடைய வசனம் ஹதீஸ் சொல்லப்பட்டால் நான் கேட்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுறேன், அது சொல்லு. எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுறேன் இப்படி சொல்லு. என்னால முடியாது, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, அல்லாஹ் சொன்னா குர்ஆன்ல இருக்கட்டும் ஹதீஸ்ல இருக்கட்டும் என்றால் இது மூமினுடைய வார்த்தை கிடையாது. இதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது நபி தோழர்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய ஒரு கலாச்சாரம், ஏற்கனவே அவங்க வேறு மதத்தில் இருந்து வேறு கொள்கையிலிருந்து வந்தவர்கள் இல்லையா, ஏதாவது முன்னால இருந்தது அப்படியே நாம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப அது என்ன குறை? முன்னால் அவங்க போருக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது, அல்லது வேற ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகும்போது எந்த இடத்துல இருந்து அங்க தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த மரத்துல தொங்க போட்டுட்டு கொஞ்சம் இழப்பாரிட்டு போனா போகக்கூடிய காரியம் நல்லா நடக்கும். நம்ம இப்ப நினைக்கிறான்ல, இப்படி வெளியே போனா இந்த தெரு வழியா போனா நடக்கிற கரெக்டா நடந்துரும், மேற்க வாக்க போனா சரியா நடக்கும், கிழக்க வாக்க போனா சரியா நடக்காது, தெற்க வாக்க போனா ஒழுங்கா நடக்கும், வடக்க வாக்க போனா ஒழுங்கா நடக்காது. நீங்க பார்த்துட்டு இருக்கல, இது அன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருந்த, காபிர்கள்ட்ட இருந்த, யூத கிறிஸ்தவர்கிட்ட இருந்த ஒரு கலாச்சாரம். இத மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூலா கூட போருக்கு போகும்போது ராத்வான் மாத்த அவங்கள்ட்ட இருக்குது, நம்ம அதுல இருந்தனா வந்துட்டோம், அதை மாதிரி நம்ம செய்ய வேண்டாம். ராத்வான் வாத்து என்ற அந்த மரத்து பக்கத்துல போய் நின்று அல்ல அந்த மரத்தை பார்த்து எங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், அல்ல அந்த மரத்தினுடைய கிளைகளை நம்முடைய வாழ்க்கை இப்படி நினைக்கணும் அவசியம் இல்ல. நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்ல, அப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும். என்ன மாற்றம்? ராத்வான் வாத்து வேண்டாம், அத மாதிரி மரம் நம்மளுக்கு வேண்டாம், வேற ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அத மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிற மாதிரி ஒண்ணு வச்சுக்கிடுவோமே. யார்கிட்ட சொல்றா? ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு ராத்தான் வாத்து இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு ராத்தான் வாத்து வைங்களேன், அவங்க வேணா அங்க வழிபாடு செஞ்சுட்டு போட்டோம், எங்களுக்கு வேற ஒரு இடத்துல நீங்க செய்யுங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் கடுமையா கோவம் வருது. என்னப்பா? அப்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? அவங்க சொன்னாங்க, யூதர்கள் சொன்னாங்க மூசா நபிட்ட, இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அந்த முஸ்லிம்களுக்கு காபிர்களுக்கு கடவுள்கள் இருப்பது மாதிரி எங்களுக்கும் இன்னொரு கடவுளை தா என்று மூசா நபியை நம்பி அந்த மக்கள் கேட்டாங்களே, அது மாதிரி எங்கள்ட்ட கேட்க வரியா? அவங்க மாதிரி கலாச்சாரம் உங்கள்ட்ட இருக்குதா? கொடிமரம் வேணும் அப்படின்னா அங்க ஒரு கொடிமரம், எனக்கு ஒரு கொடிமரம் இப்படி வேணும் நீ நினைக்கிறியா? அங்க சந்தன கூட எங்களுக்கு ஒரு சந்தன கூட இப்படி வேணும் நீ நினைக்கிறியா? ரசூலுல்லாஹ் அதை அப்படியே அடியோடு தரமட்டமா ஆக்குறாங்க. இந்த கேடுகட்ட கலாச்சாரம், இது மாதிரி மோசமான ஒரு கலாச்சாரம் உங்கள்கிட்ட வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர்மையை கடுமையாக கண்டிக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இபாதத்திலையும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும் அப்படிங்கறதுல எப்படி ரசூலுல்லாஹ் இப்படி வழி நடத்தினார்களோ, ஒவ்வொரு இபாதத்திலையும் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ர் தொழுகிறாங்க, சஹாபாக்கள் எல்லாருமே தொழுதுட்டு இருக்காங்க. இப்படி தொழுதுட்டே இருக்கும்போது சலாம் கொடுத்து முடிச்சது உடனே ஒரு ஆள் எந்திக்கிறார். பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவர் எந்திரிச்ச உடனே உட்கார் அது சொல்றார்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்க கீழே உட்காரு அப்படிங்கிறாங்க. அவரை என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்து உட்கார்ந்தாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ யூதர்கள் மாதிரி நீ நடக்காத. ஏன் தெரியுமா? அவங்க தான் லம் யகுன் பி ஸலாத்திஹிம் ஃபஸ்லுன், ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு மத்தியில சேர்த்து தொழுகின்ற அந்த கலாச்சாரம் அவங்கள்ட்ட இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி நெஞ்சு தொழுறிய, இது யாருடைய கலாச்சாரம்? யூதருடைய கலாச்சாரம், கிறிஸ்துவனுடைய கலாச்சாரம். அவங்க தொழுகும் போது இத மாதிரி ஒண்ணு செய்வாங்க. நீ அப்படி செய்யலாமா? நீ வந்து உட்கார்ந்தா சலாம் கொடுத்தாச்சுன்னா நீ தஸ்பீஹ் பண்ணு, வேற ஏதாவது செய்ய, அதுக்கு பின்னால உனக்கு வேண்டியது நீ தொழுது அப்படின்னு உமர் அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே பாராட்டுறாங்க. அஹ்ஸன இப்னுல் கத்தாப், இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகன் உமர் அவர்கள் அழகான வார்த்தையை சொன்னார்கள். கரெக்ட் தான், நீ எந்திரிச்சு உடனே தொழணும் நினைக்காத. நம்ம பள்ளியில கூட இது மாதிரி நடக்கும். யூத கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் எப்படி? ஒண்ணு தொழுதினா கொஞ்சம் உட்காரு, உடனே ஓடணும் என்ன இருக்குது? சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா என்ன, தீமையா வரப்போகுது? அதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது. விட்டவுடனே சலாம் விட்டவுடனே என்னமோ ஜெயில விட்டு திறந்த மாதிரி படப்படான்னு முன்னா நின்று தொழக்கூடியவங்க அவங்களுக்கு பெரும்பாடா இருக்குது, பின்னால லேட்டா வந்து தொழுவாங்களே அவங்களுக்கு பெரும்பாடா இருக்குது, அப்படியே நிக்க வேண்டி இருக்குது. எவன் நம்ம மேல இன்னும் கொஞ்சம் பேருக்கு பயமா இருக்குது. சரியான கடந்து வைங்களேன், வரக்கூடிய அவசரத்துல பொத்துன்னு தலையில விழுந்துட்டா என்ன செய்யறது? அவ்வளவுதான். அந்த அளவுக்கு பயமா இருக்குது. என்னப்பா இது? என்ன தௌஹீது கொள்கையில இருந்தா தொழுகையில ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்கல்ல, அந்த சுன்னத்தான துஆக்கள், அல்ல சுன்னத்தான தொழுகைகள், அது சுன்னத்தான திக்ருகள், இது யாரு செய்வா? நீ செய்யவில்லை என்றால், தௌஹீத்வாதி செய்யவில்லை என்றால், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று பேசக்கூடியவர்கள் இதை செய்யல அப்படின்னா வேற யார் செய்ய போறா? அப்ப எதுக்கு? இதுக்கு சில பேர் சில ஆதாரங்களை காட்டுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுது முடிச்ச உடனே வேகமா போனாங்க. அவங்க வந்து ஜக்காத்து பொருள் வீட்டுல இருந்துச்சு, அதை கொடுத்தமா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சு, அதை கொடுக்கறதுக்காண்டி போனாங்கன்னு விளக்கம் சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகையிலுமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவசரம் இருந்தா சரிங்களா? ஒவ்வொரு தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்களா? ஒவ்வொரு தொழுகைக்கும் இப்படி தொழுது முடிச்ச உடனே அப்படி ஓடுனாங்களா? எஞ்சி ஓடுனாங்களா? அட ஒரு வேலை இருந்துச்சு, தொழுது முடிச்சோம், பாத்ரூமுக்கு வருது, ஒண்ணுக்கு வருது, அல்ல யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டாங்க, எஞ்சி போற நியாயம் இருக்குது. இங்க அப்படி இல்லையே, எப்ப பார்த்தாலும் சரி முன் சப்புல போய் நின்னுக்கணும், ரெண்டாவது சப்புல போய் நின்னுக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு சலாம் கொடுத்ததுக்கு முன்னால இவங்க வந்து எஞ்சி நிக்கணும். இது யாருடைய கலாச்சாரம்? இது இஸ்லாத்துடைய கலாச்சாரம் இல்ல. இரு கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் பண்ணு, கொஞ்ச நேரம் திக்ர் பண்ணு, உனக்கு அதுக்கு பின்னால நீ வந்து வேற ஏதாவது தொழுகணும்னா தொழுவு. இல்ல எனக்கு தொழுக தேவையில்லையா, அதுக்கு பிறகு என்ன சலாம் கொடுத்தோன்னு ஓடுவதுங்கிறது அது அவருடைய கலாச்சாரம். சலாம் கொடுத்த உடனே அடுத்து டக்குனு எந்திரிச்சு தொழுவது அவருடைய கலாச்சாரம். இத சுன்ன ஜமாத்துல அப்படியே பின்பற்றா பாருங்க. தராவீஹ் தொழுகையில 2 ரக்காத் தொழுவான், சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹு அக்பர், அடுத்த ரக்காத். எவ்வளவு ரசூலுல்லாஹ் வன்மையா கண்டிச்சிருக்காங்க பாருங்க. யூதருடைய செயலப்பா, யூதர்களுக்கு அப்படி ஒப்பிட்டு நீ போகாத. ஒரு 2 தொழுகைக்கு மத்தியில நீ வந்து சலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இரு, தஸ்பீஹ் பண்ணு. ஏன் இப்படி அவசரப்படுற? ரசூலுல்லாஹ் இப்படி செய்றாங்களா இல்லையா? எவ்வளவு அழகா காட்டி தராங்க. அப்படியே இருக்கும். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஃபஸ்ல மா பைன சியாமினா வ சியாமி அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கும் நமக்கும் அவருடைய நோன்புக்கும் நம்முடைய நோன்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? 2 நோன்புக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அக்லத்து சஹர், சஹர் சாப்பிடுறது. நீ விடிய விடிய முழிச்சு இருந்தாலும் அல்லது முழிக்காம இருந்தாலும் காலையில அந்த சகர் நேரத்தை சாப்பிடு. அவனுக்கும் உனக்குள்ள வேறுபாடு தான். நம்ம ஆள் நைட்டு ஃபுல்லா தின்னுட்டு காலையில ஒரு 3 மணிக்கு படுத்து அவ்வளவுதான், 8 மணி 10 மணிக்கு தான் எந்திக்கிறது. அதான் சாப்பிட்டோம்ல. ரசூலுல்லாஹ் வித்தியாசம் சொல்றாங்க. எப்ப அவனும் நோன்பு வைக்கிறான், நீனும் நோன்பு வைக்கிற, வித்தியாசம் என்ன தெரியுமா? சகர் சாப்பிடும், கொஞ்சம் தண்ணியாக குடி, ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடு, ஒரு பேருக்கு மரத்தை எடுத்து சாப்பிடு. அது கூடமா வயிற்றுக்குள்ள நுழையாம இருக்கு, வாய்க்குள்ள போகாம இருக்க போது விடிய விடிய வெட்டின சரிதான். பசிக்கவே இல்லாம இருந்தாலும் சாப்பிடு. அத ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, சகர் உணவுல பரக்கத்து இருக்கு. ரசூலுல்லாஹ் அதையும் சொல்றாங்க, சகர் சாப்பிடுறீங்கல்ல அது குறையோ நிறைய அது வேற விஷயம், ஆனா அது சாப்பிடு உனக்கு பரக்கத்து இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இத மாதிரி பிற மத கலாச்சாரங்கள்
நம்முடைய இபாதத்துல, கொள்கையில, அல்லது வணக்க வழிபாடுகள்ல, அல்லது மற்ற விஷயங்கள்ல அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்றைக்கு இதுல சருகிறோமோ அன்னைக்கு அப்படியே மாறிக்கிறோம். சிறுக்கு வந்துரும், பிதாத்து வந்துரும். இந்த தர்கா வழிபாடுனா ஏன் வந்துச்சு? இந்த தர்கா வழிபாடு முஸ்லிம்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்களே ஏன் வந்துச்சு? பிரமத கலாச்சாரம் தான். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்களே, லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹத குபூர் அன்பியாஹி மசாஜித். யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும். அவர்களுடைய முன்னோர்கள் பெரியார்கள் வாழ்ந்து மரிக்கின்ற பொழுது, இறக்கின்ற பொழுது அவர்களுக்கு கபர்களை கட்டி வணக்கஸ்தலமாக ஆக்கினார்களே, அவன் நாசமா போகட்டும். அல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யூத கிறிஸ்தவர்கள் அதுல பின்பற்றாத, அப்படியே பின்பற்றதானே இல்லையா? இன்றைக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கிறிஸ்தவர்கிட்ட பார்க்கலாம். ஒரு ஆள் இறந்துட்டான்னு வைங்களேன், யார் இறந்தாலும் உடனே சமாதியை கட்டிடுவான். அதனால இன்னைக்கு அவங்கள கல்லறைகள் கட்டுவதற்கு, இறந்தால அடக்கம் செய்வதற்கு இடமே இல்லை. மெட்ராஸ்ல ஒரு பகுதியில அந்த இடத்துல அடக்கம் செய்யணும், ஃபுல்லா மயத்தாங்குடி அவங்களுடைய கபிரிஸ்தான்ல ஃபுல்லா அடக்கியாச்சு. இப்ப என்னாச்சு, வேற ஆட்களை கொண்டு போய் அடக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன செய்யறாங்க தெரியுமா? கிறிஸ்துவர்களையே அந்த பகுதியை சார்ந்தவர்கள் சமீபத்தில் பேப்பர்ல நீங்க பார்த்திருக்கலாம். என்ன செய்யறாங்க அப்படின்னா, இறந்தாச்சுன்னா ஒரு ஆறு அடக்கிறதுக்கு ஒரு 6 அடி வேணும்ல, 6 அடி இல்ல. சரி 4 அடியாக கிடைக்குமா? 4 அடியும் இல்ல. உங்களுக்கு 2 அடி தரோம், அல்ல 1 அடி தரோம். 1 அடியில எப்படி அடக்கிறது? ஒருத்தனை அடக்கணும்ல, எப்படி அடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அடக்கிறதுக்கு இடம் தர மாட்டோம். 1 அடி இடம் தாரோம், ஒரு சதுர அடி, ஒரு கால் வைக்கிற மாதிரி ஒரு சதுர அடி இடம் தாரோம். எதுக்கு தாரோம் தெரியுமா? நீங்க போய் உங்க ஆளை எரிச்சு சாம்பல கொண்டு வாங்க, அந்த 1 அடி இடத்தை தருவோம், அதுல நீங்க அடக்கி மேல கட்டிக்கிடுங்க. ஆனா இஸ்லாம் சொன்ன மாதிரி கட்டடை இல்ல, சிமெண்ட் தேவையில்லை, கொத்தனார் தேவையில்லை, சாந்து தேவை ஒண்ணுமே இல்லைன்னா எவ்வளவு பேர்னாலும் அடக்கலாமே. நீ அடக்கிட்டு இருக்கிறோமே 100 வருஷம், 10,000 வருஷம் கழிஞ்சாலும் இன்னைக்கு ஆளை அடக்க முடியுமே? எத்தனை பேர் அடக்கினாலும் இடம் இருந்துகிட்டே இருக்குது. 1 ஏக்கர் கூட இடம் இருக்காது. நம்முடைய கபிரிஸ்தான்ல ஒரு 1/2 ஏக்கர், அவ்வளவு இடத்துல லட்சக்கணக்கான பேர் அடக்கிட்டே இருக்கும். இது மார்க்கம் சொன்னது. அவர்களுடைய கலாச்சாரம் என்ன? நபி அவருடைய காலத்துக்கு முன்னால இருந்தும் யார் இறந்தாலும் மேல கட்டிடணும். அதானே கட்டி வச்சிருக்கிற தர்கா. இந்த அடிப்படையில கபரை கட்டி வச்சது யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் இல்லையா? அந்த கலாச்சாரத்தை மாத்தித்தான் நம்மால அல்லாவும் அவுலியாவும் ஒண்ணு அப்படின்னு ஆகிட்டான். முதல்ல இப்படி சொல்லி பார்த்தா அவுலியா போய் வணங்கு அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டோம். தர்காவை கட்டி அதுல பூசி அதுல சந்தனத்தை வச்சு அதுல பரக்கத்து இருக்குது அப்படின்னு கலாச்சாரத்தை மாத்தி விட்டோன்னு வைங்களேன், எல்லாருமே உழுதுகிட்டே இருக்கலாம். இதுதான். அப்ப இந்த அடிப்படையில இன்ன பிற கலாச்சாரங்கள் நம்மள்ட்ட வரக்கூடாது. அதை தாண்டி ஒருத்தன் போயிட்டானா என்ன வருதுமா? ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்படுறாங்க. நபி அவருடைய காலகட்டத்தில் மாத விலக்கு ஏற்பட்ட அந்த பெண்களை பற்றி யூத கிறிஸ்தவர்கள் வேறு விதமா அணுகுமுறை வச்சிருந்தாங்க. அவங்களுடைய அணுகுமுறை என்னன்னா, அவங்களுடைய பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய பழக மாட்டாங்க, தனியா ஒரு இடத்தை கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப இதை பற்றி நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாம எப்படி நடக்கிறது? மாத விலக்கு ஏற்பட்ட பெண்ணோடு நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஆயத்தை இறக்குனது, யஸாலூனக அனில் மஹீத், மாத விலக்கை பற்றி அந்த மக்கள் உம்மிடத்துல கேட்கிறாங்க. குல் ஹுவ அதன், அது ஒரு சின்ன உபாதை, பாத்தசுல் நிசா, அந்த நேரத்தில் நீங்க இல்லறத்துல மட்டும் ஈடுபடாதீங்க, பாக்கி அந்த பெண்ணோடு நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இல்லறம் மட்டும் கூடாது. ஒன்னு இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க. சஹாபாக்களும் அதை கடைபிடிக்கிறாங்க. இது யூத கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய மனைவியோ அதாவது மகளோ யாரா இருந்தாலும் அது விலைக்கு வச்சிருவாங்க, பேச மாட்டாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க, அதை தூரமா தள்ளி வச்சிருவாங்க. இது இறங்கின உடனே யூத கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, இந்த முகமதுக்கு ஒரே நம்மளை எதிர்க்கிறதே வேலையா போச்சு, நாம என்ன சொன்னாலும் நேர் மாற்றமா செய்யறாரு, இது என்ன இது அப்படிங்கிறாங்க. உடனே இது அவங்கள்ட்ட இப்படி பேச்சு இருக்குது. நம்மளே போய் சில பேர் சொல்லுவான்ல, தௌஹீத் ஜமாத்தா, அவன் எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு எதிராகத்தான் செய்வான், அதுதான் கரெக்ட். அதுக்காண்டி அநியாயத்துக்கு எதிராக பெறக்கூடாது. நியாயமான விஷயத்தில் எவனாய் இருந்தாலும் அது எதிர்த்துதான் நிக்கணும். எத்தனை ஜமாத்து, எத்தனை தோழி தௌஹீத்வாதிகள் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கறத நிலையாக உறுதியாகவும் இருக்கணும். தனித்தன்மை தான். யூதர்கள் சொன்ன அதே வார்த்தையை தான் இவங்க சொல்றாங்க. இவனை நம்மளோட ஒத்தையே போக மாட்டான், ஒத்து போக மாட்டோம். குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுகின்ற வரை உன்னோட எதுக்கு ஒத்து போகணும்? குர்ஆன் ஹதீஸோடு ஒத்து போவோம். யூதர்களுடைய வார்த்தையை அப்படி இந்த ஆட்களும் சொல்லுவாங்க. அப்ப இப்படி சொன்ன உடனே 2 நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்கள் இப்படி இப்படி பேசுறாங்களே, என்னப்பா பேசுறாங்க? நீங்க என்ன செஞ்சாலும் யூதர்களுக்கு மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே, ஒன்னோட கூட அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்கலாமே. சரி என்ன செய்யணும்? இப்போ யூதர்கள் அப்படி பேசுறாங்க, என்ன செய்யணும்?
அப்ப நாங்க எங்களுடைய மனைவியோட சேராம இருக்கட்டுமா? முஸ்லிம்கள் இப்படி வருது. எப்படி வருது? எங்களுடைய மனைவிகளோடு கலந்து சாப்பிடாம அவங்களோட சேராம யூதர்கள் எப்படி அந்த பெண்களை தூரமாக ஒதுக்கி வைத்தார்களோ அதே மாதிரி நாங்களும் தூரமா ஒதுக்கி வைக்கட்டுமா? யூதர்களோடு கொஞ்சம் ஒத்து போயிருவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே கோபம் வருது. என்னப்பா இது, என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் அப்படி சொல்றாங்கிறதுக்காண்டி அவனோட நீங்க ஒத்து போயிருவீங்களோ? அவனுடைய கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுவீர்களா? கடுமையா ஆத்திரப்படுறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு பின்னால ஏனைய சஹாபாக்கள் சமாதானம் பண்றாங்க. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் உடைய கோபம் எல்லாம் குறையுது என்று சஹீஹ் முஸ்லிம் இந்த இதுல பார்க்கிறோம். அதனால யாருடைய கலாச்சாரம் அது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருக்கும் என்றால் அது நம்முடைய கால் தூசிக்கு சமம். இந்த கலாச்சாரத்தில் நம்ம கரெக்டாக இல்லை என்றால், மார்க்க கலாச்சாரத்தில் என்னைக்காவது விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமானுக்கு அது ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளணும். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் நாம வாழ அவன் அருள் செய்வனாக வாகுதவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.